நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாற்றம் ஒன்றே மாறாதது. உங்கள் வாழ்வை மாற்றப் போகும் கேள்விகளுடன் கோடிகளுடன் பிரகாஷ் ராஜ். எஸ், நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. How was it? It's very fine. Very Fantastic fun. day. Yeah. நல்லா தூங்குனீங்க? நல்லா தூங்கினேன். ஜாலியா இருந்தீங்க? ஜாலியா இருந்தேன். Yeah. அந்த உள்ள இருக்கிற வால் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸோட எல்லாம் பேசிட்டீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸோட? இல்ல, அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி வச்சிருக்கேன். எதுவுமே இன்னும் அவங்க கிட்ட நான் ஷேர் பண்ணவே இல்ல. Yeah. Come, let's play. நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. Well, Harshavardhani, a young doctor from Chennai, விளையாடிட்டு இருக்காங்க, ரோல் ஓவர் contestant. Well, நேத்து ரொம்ப அற்புதமான ஒரு நாள் and wonderful experience I had. ஒரு நல்ல நிகழ்ச்சி நேத்து, நல்ல அனுபவம். யோசிச்சு பார்த்தேன், காலையில் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. சுவாமி விவேகானந்தர் அமெரிக்கா போனப்போ அங்கே ஒரு பெரிய ஸ்பீச், அதை பற்றி உங்களுக்கு தெரியும், சிகாகோவில். அதற்கு பிறகு அவரை ஒரு பெண், ஒரு வெள்ளைக்காரி, ஒரு ஆங்கில பெண் அவரை சந்தித்து, சார் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்பேன், நீங்கள் முடியாதுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, சொல்லுங்கள் என்ன விஷயம்? எனக்கு உங்களை மாதிரி ஒரு மகன் வேணும், உங்களை மாதிரி ஒரு குழந்தை வேணும், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டாராம். அதுக்கப்புறம் இல்லை, நான் ஒரு சன்னியாசி, நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் பரவாயில்ல, நான் ஒரு காமத்தில் கேட்கலை, ஆனால் எனக்கு ஒரு குழந்தைய கொடுங்க, ஏன்னா எனக்கு அப்பேற்பட்ட ஒரு குழந்தைக்கு, உங்களை மாதிரியான ஒரு குழந்தைக்கு தாயாகணும்னு ஆசையாக இருக்குது. அதுக்கு விவேகானந்தர் சொன்னாரா, அவ்வளவுதானே, அதுதானே உன்னுடைய ஆசை, நான் இப்போவே உங்களுடைய குழந்தை ஆயிடுறேன், நீங்கள் எனக்கு தாயாயிடுங்கன்னாலும். அந்த மனநிலை, அதாவது எங்கேயோ இருக்கிற ஒரு தாய்க்கு உடனடியாக ஒரு மகனாகிற ஒரு மனநிலை அவருக்குள்ளே இருந்திருக்கு. அதே போல் நம்ம சுற்றி இருக்கிற நண்பர்களுக்கு ஒரு நண்பனா, தோழர்களுக்கு ஒரு தோழனா, ஒரு தோழியா, நம்ம உறவுகளுக்கு ஒரு அற்புதமான மனிதர்கள் ஏன் ஆகக்கூடாது? நம்ம சில விஷயங்களை ஏன் மாற்றிக்கக்கூடாது? ஏன் இந்த உலகத்தை அழகாக்கக்கூடாது? அப்படிங்கிற ஒரு விஷயம் அதில் தெரிஞ்சுக்கிட்டேன். What do you say about that? Definitely, that's 100% sure. Okay, super. விளையாடலாமா? Ready to go? Well, நீங்கள் 6 கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. 20,000 ரூபாய் உங்கள் கையில் இருக்குது. 3 லைஃப் லைன்ஸ் அப்படியே இருக்கு. 40,000 ரூபாய் 7வது கேள்வி. நல்ல ஒரு எண்ணத்துக்காக தான் விளையாடுறீங்க. ரெடி டு ப்ளே? ரெடி. கம், லெட்ஸ் ப்ளே. நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. 7வது கேள்வி 40,000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக. இதோ 2012க்கான சிறந்த நடன இயக்குனராக தேசிய திரைப்பட விருது பெற்றவர் யார்? Who won the National Film Award for Best Choreography for the year 2012? And the options are A. Dinesh Kumar, B. Pandit Birju Maharaj, C. Prabhudeva, D. Saroj Khan. Option B, Pandit Birju Maharaj. Sure? Sure. Lock பண்ணிட்டு. Lock. Genius, lock, option B. எப்படி? அவர் பண்டித் பிர்ஜு மகாராஜ் ஒரு சினிமா கொரியோகிராஃபர். He's a Kathak dancer, தெரியுமா? He is a Kathak dancer. And for Vishwarupa movie, he got this award. No argument. B. Pandit Birju Maharaj is the right answer. Kathak Guru. The way he danced. And in விஸ்வரூபம்ல கமல் சார் சொல்லுவார், அதாவது ஒரு 40 வருடங்களாக அவரோட பற்றி அவர் ஒரு வியந்து பார்த்துட்டு இருந்தாராம். அண்ட் அவர் எப்படியாவது ஒரு சினிமாக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு. அண்ட் த வே ஹி கம்போஸ், அவர் ஆடிட்டே இருப்பாராம், அதை பார்த்துக்கிட்டே இவர் கமல் சார் ஆடுவாராம் அந்த கதக்கு. அண்ட் அவங்க 2 பேரோட இணைப்பு. இன்ஃபேக்ட் பண்டித் பிர்ஜு மகாராஜ் அவர்களுக்கு இந்த நடன இயக்குனராக தேசிய விருது கிடைச்சதுங்கிறதுனால அதுக்கு தகுதி தேசிய விருது தான் பெருசாகுது. அதுதான் பெருமைப்படணும். ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இருக்கிற ஒரு டேலண்ட் ஆஃப் ஆர் கண்ட்ரி. வண்டர்ஃபுல், சூப்பர்ப் லேடி. Thank you.
எட்டாவது கேள்வி 80,000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக. இதோ எந்த விளையாட்டு போட்டியில் கிராண்ட் சாம்பியன் யோகோசுனா என அழைக்கப்படுகிறார்? In which sport is a grand champion called the Yokozuna? And the options are A. Karate, B. Sumo, C. Judo, D. Kickboxing. Thirty seconds to go. 3 lifelines. Option B, sumo. Sure? Sure. Very sure. Yeah, sure. Lock பண்ணிட்டு. Lock. Genius lock B. Sumo. Yokozuna. What does it say? என்ன புரியுது உங்களுக்கு? எனக்கு எக்ஸாக்ட் மீனிங் தெரியல, பட் ஐ கேன் ரிலேட். சுமோ ஐ கேன் ரிலேட் இட் வித் யோகோசுனா. யா. எப்படி? சின்ன கிளாஸில் இருக்கும் போது நான் என்னோடய கசின்ஸ் எல்லாருமே இந்த WWE வந்து பயங்கர ஃபேன்ஸ். என்னோடய கசின் பிரதர்ஸ் 2 பேர் இருக்காங்க. அவங்க வந்து என் தம்பி அப்போ வந்து ரொம்ப குட்டி. அண்ட் இந்த சண்டை போடுற மாதிரியெல்லாம் வி யூஸ் டு ப்ளே. அப்போ வந்து அவங்க சொல்லியிருக்காங்க லைக் யோகோசுனா மாதிரி என் மேலே வந்து விழுறான் இவன் அப்படிங்கிற மாதிரி. யார் சொல்லியிருக்காங்க? என்னோட அண்ணா எல்லாம் சொல்லுவாங்க. சுமோல வந்து யூசுவலி தள்ளி தானே விடுவாங்க. இட்ஸ் லைக் மேலே வந்து விட மாட்டாங்களே. தெரியல. 3 லைஃப் லைன் இருந்தது, நீங்கள் அதை யூஸ் பண்ணல. இதோ சின்ன வயசில் விளையாடிட்டு இருக்கும்போது யோகோசுனா மாதிரி மேலே விடுவுற அப்படிங்கிறத கேள்விப்பட்டு அந்த மெமரி மட்டும்தான் இருக்கு எனக்கு. டெஃபினெட்லி இட்ஸ் நாட் A and D. ஜூடோ சி, நாட் தட் டூ. சி ஜூடோ இருக்க முடியாது, கராட்டே கிடையாது, டி கிக் பாக்ஸிங் கிடையாது, பி சுமோ இஸ் த ரைட் ஆன்சர். நீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்லுங்கிறதுனால தான் கொஞ்சம் நானும் விளையாடுறேன். ஒரு 70-30% ஐ ஹேட் அ டவுட் பிட்வீன் B and C. 3 லைஃப் லைன்ஸ் இருக்கு. ஐ ஹேட் எ டவுட் 70-30% எல்லாம் சொல்ல முடியாதுங்க. சூப்பர். Thank you. நைஸ் டு நோ. பட் ஒரு சின்ன ஒரு டென்ஷன்ல தான் இருந்தீங்க. நிஜமா. ஃபார் a second. எப்போல்லாம் டென்ஷன் ஆவீங்க நீங்க? எப்போலாம் டென்ஷன் ஆவேன்? யாரையாவது அடிச்சிருக்கீங்களா? அடிச்சிருக்கீங்களா? எதுக்கு அடிச்சீங்க? என்னோட பேஷண்ட் ஒரு பையனை. பேஷண்ட் அடிச்சிருக்கீங்களா? என்னங்க சொல்றீங்க நீங்க? ஐயோ, உடனே கராட்டே சுமோ அந்த அளவுக்குலாம் யூ டோன்ட் ஹேவ் டு எக்ஸாஜரேட். இல்ல சொல்லுங்க நீங்க. ஆக்சுவலி ஹி வாஸ் a very small boy. ஒரு 17-18 இயர் ஓல்டு இருந்தான். என்னோட நைட் டியூட்டி அப்போ ஒரு 12:30க்கு அவனை கூட்டிகிட்டு வந்தாங்க. என்னன்னு கேட்டால் சூசைட் கேஸ், பாய்சனிங் கேஸ் அப்படின்ட்டு வந்தாங்க. ஸோ நாங்கள் ரிசசிட்டேட் பண்ணோம், வாட் ஆல் இஸ் நீடட் வி டிட். அதுக்கப்புறமா வந்துட்டு பேசினோம். அவன்கிட்ட பேசும்போது எதுக்கு இப்படி செஞ்ச அப்படின்னு கேட்கும்போது ஹீ டோல்டு, எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு பிடிச்சிது, நான் போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், பட் அவள் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொன்னான். நானே என்னோட கோ இன்டர்ன் 2 பேர் இருந்தோம். என்னோட கோ இன்டர்ன் வந்து கோவப்பட்டு திட்டினா, பட் நான் வந்து கொஞ்சம் ஒரு உரிமை எடுத்துட்டு அவனை அடிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். தற்கொலை ஒரு தப்பிக்கிறதுக்கான வழி இல்லை. டெஃபினெட்லி. நான் வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு, உயிரோடு இருக்கிறதுக்கு காரணங்களை தேடணும், சாகிறதுக்கு இல்லை. அது நேச்சுரலாக வர்ற ப்ராசஸ் இல்லையா? இவ்வளோ சின்ன வயசு, நிறைய வழிகளை பார்ப்பீங்கள்ல. எக்ஸ்ட்ரீம் கேசஸ் ஏதாவது பார்த்துருக்கீங்களா? அவங்க எக்ஸ்ட்ரீம் கேசஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி நான் ரொம்ப ஃபீல் பண்ண ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு பேட்டர்டு பேபி, வி கால் இட் பேட்டர்ட் பேபி சொல்லுவோம். ஒரு சின்ன ஒரு ஷி வாஸ் 3 year old ஒரு கேர்ள் கிட். அவள் எங்களோட வார்டுக்கு வரும்போது பேரண்ட்ஸ் அப்பா அம்மா 2 பேரும் என்ன சொன்னாங்கன்னா, பெட்லேருந்து கீழே விழுந்துட்டா, அதான் ஆச்சு, அது அப்போதுலேருந்து அழுதுகிட்டே இருக்கா அப்படின்னு சொன்னாங்க. மேலேருந்து கீழே விழுந்துட்டா, ஸோ எனி ஃப்ராக்சர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ரே ஆர்டர் பண்ணோம்.
எக்ஸ்ரே பார்க்கும்போது வி நியூ கிளியர்லி தெரிஞ்சது அவளோட ரிப்ஸ் வந்து ஃப்ராக்சர் ஆகியிருந்துச்சு. ஸோ அவளை அப்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வி நியூ. நாங்கள் வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து ரியல் ஹிஸ்ட்ரி எடுக்க வந்து பேசும்போது மாஸ்க் பண்ணி ஒரு மாதிரி பாலிஷ்டாகவே பேசினாங்க. ஷி டென்ட் வாண்ட் டு டெல் வாட் ஹேப்பன் ஆக்சுவலி. ஸோ அவங்கக்கிட்ட பேசுறதை வச்சு எங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, அந்த பேபியோட ஃபாதர் வந்துட்டு அந்த பேபியை வந்து ஸ்டாம்ப் பண்ணியிருக்கார், செஸ்ட்டில் வந்து ஸ்டாம்ப் பண்ணியிருக்கார். ஹீ வாஸ் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆல்கஹால். ஸோ குடிச்சிட்டு வந்து சம் ஃபேமிலி இஷ்யூஸ் ஏதாச்சும் இருந்திருக்கும் போல மிதிச்சிருந்திருக்கார். பட் அந்த லேடி வந்து அந்த அம்மாவுக்கு வந்து ஷி டிடன்ட் வாண்ட் டு டேக் இட் ஒரு சீரியஸ் நோட்டில் இதை எடுத்துகிட்டு போக வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டாங்க. ஐ டோன்ட் நோ வை. ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த அந்த மோமெண்ட். Did you talk to her later? கன்வின்ஸ் பண்ணவே முடியல. நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படி இப்படின்னு எது சொன்னாலும் அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணவே முடியல. That's off to you. ஆக்சிடென்ட் நடக்கும், ஏதாவது திடீரென்று ஏதாவது நடக்கும். பட் அதெல்லாமே வந்து ஒரு மெடிக்கல் ஹெல்ப். பட் இந்த மாதிரி விஷயங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறது, எப்படி எந்த ஒரு கணக்கில் சேர்க்கறது நம்ம. பட் ஐ எம் வெரி ப்ரவுட் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் உங்களை போன்ற ஒரு மனநிலை இருக்கிற, பக்குவம் இருக்கிற, ஒரு தாய்மை இருக்கிற ஒரு டாக்டர் நம்ம நாட்டில் இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். வெல் லேடி, உங்களை பார்த்து கொஞ்சம் ஒரு செகண்ட் நான் I'm just little moved. So, let's go for a break. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். நீங்களும் வரலாம் ஒரு கோடி. யங் டாக்டர் ஹர்ஷவர்தினி சென்னையிலிருந்து 8 கேள்விக்கு பதில் சொல்லி 80,000 ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க. 3 லைஃப் லைன் அப்படியே இருக்கு. ரொம்ப தெளிவாக விளையாடிட்டு இருக்கீங்க. 9வது கேள்வி 1,60,60,000 ரூபாய்க்காக இதோ the question. ஊழலை எதிர்த்து போராடி வரும் அரவிந்த் கெஜ்ரிவால் துவங்கியுள்ள அரசியல் கட்சியின் பெயர் என்ன? கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? What is the name of the political party that was launched by Arvind Kejriwal of India against corruptions? And the options are A. Anna Kachi, B. Lokpal Kachi, C. Suraj Kachi, and D. Aam Aadmi Kachi. Fix option B, Aam Aadmi Party. Option D. Sure? Sure. Lock பண்ணிடலாம். Lock. Genius, lock, Aam Aadmi Kachi. தெளிவா பேப்பர் எல்லாம் படிக்கிறீங்க? ஆக்சுவலி தம்பி வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணுவான், பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணுவான். பேப்பர் டெய்லி படிச்சுட்டு he used to tell இது நடந்திருக்கு அது நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபாலோ பண்ணுவான். ஸோ குவைட் இன்ட்ரெஸ்டட், எனக்கும் அது தெரிஞ்சுக்கணும். Well, D. Aam Aadmi Kachi is the right answer. चलो. குடும்பத்தை பற்றியே பெருமைப்பட வேண்டியதாக இருக்குது போல இருக்குது. நிறைய இளைஞர்கள் பேப்பர் படிக்கிறது இல்லைன்ட்டு லாஸ்ட் டைமில் நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் பேப்பரே படிக்கிறது இல்லை சார், ஏதோ பெருமையாக சொல்லிக்கிறாங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது நீங்கள்லாம் பேசிக்கிறது. பட் உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் இந்தியாவின் அரசியலை பற்றி, பாலிடிக்ஸை பற்றி அண்ட் டெய்லி நியூஸ் பேப்பரை படிக்கிறீங்க. அது ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். பிகாஸ் த கண்ட்ரி இஸ் கோயிங் டு பி இன் யோர் ஹேண்ட்ஸ். அண்ட் கேட்டிருக்கீங்களா யங்ஸ்டர்ஸ்? அப்பா அம்மாக்கள் கொடுங்க பேப்பர் குழந்தைங்களுக்கு. Let them know what is happening today because the country is theirs. Yeah? Super. Thank you. Well, 1,60,60,000 ரூபாய் ஜெயிச்சாச்சு. 10வது கேள்வி 3 லைஃப் லைன்ஸ் அப்படியே இருக்கு. நல்ல விஷயம் தானே. ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். மருந்து மாதிரி அதை உடனே சாப்பிடுங்கன்னு சொல்லலை, இருந்தால் நல்லதுன்னு சொல்கிறேன். 3,20,000 ரூபாய் உறுதிப்பணம். 10th question உங்களுக்காக இதோ. இந்து புராணங்களின்படி மார்க்கண்டேயனின் உயிரை யமன் பறிக்க முற்பட்ட போது அவரை காப்பாற்றியவர் யார்? According to the Hindu mythology, who saved Markandeya's life from being taken by Yama?
The options are A. Vishnu, B. Sivan, C. Krishnan, D. Lakshmi. Thirty seconds to go. 3 tablets, அதாவது லைஃப் லைன்ஸ் இருக்கு. I'll take a lifeline. மணியண்ணே பாத்தீங்களா, நீங்க நினைச்சது நடந்துருச்சு. நான் நினைச்சது நடக்கல, நான் வந்து உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? இது படிச்சிருக்கேன், ரீசெண்டாக தான் நான் படித்தேன். இந்து புராணங்களின்படி ரீசெண்டாக படிச்சிங்களா? ஆமாம். இதெல்லாம் நியூஸ் பேப்பரில் வந்ததான் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆக்சுவலி இந்த ஷோக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கும் போது தான் கொஞ்சம் லைக் ராமாயணா மகாபாரதா அதெல்லாம் நான் எடுத்து படித்தேன். எந்த ஆப்ஷன் போகலான்னு நினைக்கிறீங்க லைஃப் லைனில்? I'll take audience poll. Audience poll. Sure? Sure. Well, audience, the young Dr. Harshavardhani. இந்து புராணங்களின்படி மார்க்கண்டேயனின் உயிரை யமன் பறிக்க முற்பட்ட போது அவரை காப்பாற்றியவர் யார் என்கிற கேள்விக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஏ விஷ்ணு, பி சிவன், சி கிருஷ்ணன், டி லட்சுமி. அவங்கள காப்பாற்றணும் நீங்க. And your time starts now. ஆடியன்ஸ் போலங்கிற மருந்தை நீங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணீங்க. அண்ட் பி நீங்கள் ஏன்னு சொன்னீங்க. பிக்கு மெஜாரிட்டி ஆஃப் த ஓட் வந்திருக்கு சிவனுக்கு. அண்ட் உங்களுக்கு 20 செகண்ட் இருக்கு டிசிஷன் எடுக்கிறதுக்கு. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். டவுட் இருந்தால் இன்னும் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. Eight seconds, 7 seconds. Option B, Shiva. Genius lock option B, Sivan. 23 or 27% தான் ஓட் போட்டாங்க ஆடியன்ஸ் ஏ அண்ட் டிக்கு. ஸோ 50% ஓட்டு சிவனுக்கு போட்டதுனால போயிட்டீங்க. அதையும் கொஞ்சம் நேரம் எடுத்தா ஆல்மோஸ்ட் ஒரு 3 செகண்ட்ல நிறுத்திருக்கீங்க. டைம் போயிருக்கும். டைம் போயிடும். ஆடியன்ஸ் மேலே டவுட்டா? டவுட்னு இல்லை. யமன் மார்க்கண்டேயனின் உயிரை பறிக்க முற்பட்ட போது மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை கட்டிப்பிடிச்சார். Congratulations. B. Sivan is the right answer. Well, உங்களுக்கு முதல்ல 3,20,000 ரூபாய்க்கான செக்கை கொடுத்துட்றேனே. Here we go, lady. 3,20,000. Thank you so much. சரி, வீட்டில் மாப்பிள்ளை எல்லாம் பார்க்குறாங்களா? அப்படின்னா சொல்லுங்க. பார்க்குறாங்க. பார்க்குறாங்க. ஏன் நீங்கள் பார்க்க மாட்டீங்களா? அவங்க பார்க்குறாங்க, அதுக்கு அடுத்து நான் பார்ப்பேன். அப்படியா சார்? சார் இப்போதான் சார் ரிசல்ட் ஏதாவது வந்துருச்சா சார்? வரும் சார், வரும்னு எதிர்பார்க்குறேன். ரிசல்ட் வரும்னு எதிர்பார்க்குறேன். என்ன மாதிரி மாப்பிள்ளைய பார்க்குறீங்க? டாக்டர் அதே சேம் ப்ரொஃபஷன் தான் பார்க்குறேன். ஓகே. படிச்சிருந்தா போதும், பிஜி படிச்சிருந்தா போதும். ஐ டோன்ட் வாண்ட் எனி ப்ராப்பர்ட்டி ஆர் எனி இது தேவைப்படு நான் எதிர்பார்க்கல என் மகளுக்கு. மாப்பிள்ளைய நீங்கள் டிசைட் பண்ணுவீங்களா அவங்க டிசைட் பண்ணுவாங்களா? நான் தான் டிசைட் பண்ணுவேன். என்னம்மா ஹர்ஷவர்தினி, நான் பார்த்து இந்த விஷயத்தில் உங்களுக்கு அவங்க தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களாம். இது வரைக்கும் எதுவும் ரிஜெக்ட் பண்ணலையா? செஞ்சிருக்கேன். என்னது? செஞ்சிருக்கேன். செஞ்சிருக்கீங்களா? ஏன் அவங்க ஓகே பண்ணா ஓகே தானே? இட்ஸ் லைக் ஒரு 70-30%. அவங்க எல்லாத்தையும் பார்த்து இதுலயுமா 70-30? அவங்க எல்லாத்தையும் பார்த்து அனலைஸ் பண்ணிட்டு they'll tell me look at thisங்கிற மாதிரி. அதுக்கப்புறமா நான் ஒரு ரிசர்ச் பண்ணுவேன். என்னோட க்ரைட்டீரியா எல்லாம் ஃபேவராக இருந்துச்சு அப்படின்னா. உங்களோட க்ரைட்டீரியா என்னன்னு சொல்லுங்க. எல்லாம் ரெடியாக இருங்க, பென் பேப்பரை வச்சுக்கோங்க. ஒரு க்ரைட்டீரியா சொல்ல போகிறாங்க, சொல்லுங்க. ஆஸ் டாடி சொன்ன மாதிரி என்னோட ப்ரொஃபஷன் அவ்வளோதான்.
மற்றபடி யூஸ்வலாக எல்லா கேர்ள்ஸ்க்கும் இருக்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது, இல்லாமல் இருக்க முடியாது. ஒரு ப்ராட் மைண்டடாக இருக்கணும். அண்ட் எனக்கு செய்யணும் அப்படின்னு தோன்றது வந்து என் அப்பா அம்மா கூட இருக்கும்போது எனக்கு எவ்வளோ அந்த ஃப்ரீடம் இருந்துச்சோ, நான் இஷ்டப்பட்டதெல்லாம் என்னால் எப்படி செய்ய முடிஞ்சதோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பிஇ எம்பிஏ இதெல்லாம் வேண்டாம், டாக்டர் தான். சி ஆட்டிடியூட் ஒன்லி மேட்டர்ஸ். பெட்ரோமேக்ஸ் லைட்டே தான் வேணும். வெல், உங்களோட விருப்பம் சூப்பர். நிறைய ஆண்கள் யங்ஸ்டர்ஸ் ஆசைப்படுவாங்க கேட்டுக்கிறதுக்கு, பெண்களுக்கு என்ன மாதிரி வேணும் தயாராகிடுவாங்க அவங்க. பட் யூ சீம் டு பி அ லவ்லி கேர்ள். நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இன்னைக்கு இங்கே இந்த ஸ்டூடியோவில் உட்காரத்துக்கு முன்னாடி ஒரு 1 hour பேக் கூட எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. தட் மாப்பிள்ளை வந்து இஸ் அ எம்டெக் பிஹெச்டி. நான் சொன்னேன் இல்லைங்க, சேம் ப்ரொஃபஷன் ஒன்லி வி ஆர் லுக் ஆஃப்டர், சாரின்னு சொல்லிட்டேன். ஆனால் ஒன்று மட்டும் ரொம்ப உறுதியாயிடுச்சு சார். அவர் எவ்வளோ பெரிய டாக்டராக இருந்தாலும் மாப்பிள்ளை ரொம்ப பேஷண்ட்டாக இருக்கணும் உங்களோட. அல்ல வெல் சூப்பர். 3,20,000 ரூபாய் உறுதிப்பணம் இருக்கு. பிஃபோர் வி கோ அஹெட், பிரேக் ப்ளீஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. டாக்டர் ஹர்ஷவர்தனி, a young Harshavardhani who is searching for a patient guy in her life and playing beautifully. So, ready to play? But 11th? I want to tell something. சொல்லுங்க. I'm very patient. நேற்று வந்து ஆஃப்டர் த ஷோ நான் போகும்போது சில பேர் சொன்னாங்க எல்லா கொஸ்டின்ஸும் ஈஸியாக தானே இருக்கு, பட் இங்கே இருக்கும்போது தான் அந்த யூ ஹாவ் தட் ஃபீல். ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. நிறைய பேரோட லைஃப் வந்துட்டு இட் கேன் சேஞ்ச் லைஃப்ஸ். ஸோ ரொம்ப அமேசிங்காக இருக்கு எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். சீரியஸ்லி Thank you so much. I hope இன்னும் 5 questions away from a crore. And இந்த பயணத்தில் I'm sure you can amaze us. Yeah? Well, 11th question. 6,40,000 ரூபாய்க்காக to an amazing young lady. இதோ எந்த புராதன இந்திய மருத்துவர் கிமு 600 ரைனோபிளாஸ்டி எனப்படும் மூக்கு சீரமைப்பு அறுவை சிகிச்சையில் முன்னோடியாக திகழ்ந்தார்? Which ancient Indian surgeon pioneered rhinoplasty, reconstructive nose surgery in 600 BC? And the options are A. Saragar, B. Susrudar, C. Vagapadar, D. Dhanvantri. இந்த லைஃப் லைன் இருக்கு. உங்க கோர்ஸ்ல இதெல்லாத்தையும் சொல்லி தர மாட்டாங்களா? ஹிஸ்டரி ஆஃப் மெடிசன் இல்ல, ஹிஸ்டரி ஆஃப் மெடிசன் அப்படி எதுவும் கோர்ஸ்ல இல்ல. வெஸ்டர்ன் மெடிசன் or இந்தியன் ஹிஸ்டரி, வெஸ்டர்ன் ஹிஸ்டரி நோ அந்த மாதிரி கிடையாது. ஐ திங்க் இட் ஷுட் பி சுஷ்ருதா. ஏன்னா he is the father of surgery. He is the father of Indian surgery. எல்லாருமே இங்க இருக்கிறவங்க மருத்துவக்கு பேர் போன பேர்கள் தான். ஸ்பெசிஃபிக்கலி ரைனோபிளாஸ்டி அப்படின்னு இருக்கிறதுனால சுஷ்ருதா இஸ் த ஃபாதர் ஆஃப் சர்ஜரி. யுவர் கால். 2 லைஃப் லைன்ஸ் வச்சிருக்கீங்க. நீங்க சொல்றதை நான் கேட்பேன். டேக் யூர் டைம், திங்க், லெட் மீ நோ. I'll use a lifeline. I'll take 50-50. 50-50. Genius, get ready for 50-50. எனக்கு சுஷ்ருதா மேலே தான் சந்தேகமாக இருக்கு.
கேள்விப்பட்டது எதுவுமே இல்லை. தெரியல ஆக்சுவலி, மற்ற 3 ஆப்ஷன்ஸ் பற்றி தெரியல. உங்களுக்கு தெரியலையா, கேள்விப்பட்டது இல்லையா? இல்லை, சாரகா தன்வந்திரி பேர் கேள்விப்பட்டிருக்கேன், பட் அதை வந்து சர்ஜரியோடு எனக்கு ரிலேட் பண்ண தெரியல. ஓகே, ஜீனியஸை கேட்கலாம். ஜீனியஸ் ப்ளீஸ் 2 தவறான ஆப்ஷன்ஸ் நீக்கிடும். What is left is B. Susrudar and C. Vagapadar, that is Vagbhata. Think and take a decision. I'll go with option B, Sushruta. Sure? Lock பண்ணிட்டுமா? Lock. Lock B. Susrudar. வாகபட்டா அதை பற்றி கேள்விப்பட்டதில்லை. கேள்விப்பட்டதே இல்லை. ஸோ யூ தாட் உங்களுக்கு கேள்விப்படலன்னா அவங்க இல்லைன்னு தோணுச்சு. அவங்க இல்லைன்ட்டு இல்லை, ஐ டோன்ட் நோ. லைஃப்பில் என்ன இருந்தது? வாகபட்டா அவரை பற்றி சுத்தமாக ஐடியா இல்லை. சுத்தமாக ஐடியா இல்லை. எதுக்காக அப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கணும்னு தோணுச்சு? But I cannot regret now. I have fixed. Papa. One of the foundational texts of Ayurveda on medicine, toxicology, diseases, and many other medical conditions. அது வந்து எழுதினவர் சி. வாகபடர், சி. வாகபட்டா. He is not the right answer. B. Susrudar is the right answer. Thank you. Thank you எதுக்குமா? ஆனாலும் அப்படி ரிஸ்க் எடுத்து விளையாடலாமா? இல்லை. இல்லை. Something told me. Okay. 70-30. Not 70-30. Something told me Sushruta ஆன்சரா இருக்கணும். யார் அந்த குருவி? சம்திங் டோல்ட் யூ? மனசுக்குள்ள கேட்ட பேரு, ஃபாதர் ஆஃப் த மெடிசன். வெல், வெரி வெல் பிளேட். 6,40,000 is yours. Remaining 6,40,000 to you. But let it stay here. ஒரு லைஃப் லைன் இருக்கு. அமேசிங்காக ஆடணும். சேவ் பண்ணாதீங்க. 6,40,000 ரூபாய். என்ன பண்ணுவீங்க இதை வச்சுக்கிட்டு? என் தம்பி ஒரு பெரிய ப்ளூ பிரிண்டே கொடுத்தான். 1000 ரூபாய்னா என்ன செய்யணும், 2000 ரூபாய்னா என்ன செய்யணும் அப்படின்ட்டு. 10,000 ரூபாய்க்குள்ள இல்லைன்னா ஆட்டோ சார்ஜ் இல்லைன்ட்டார். விடுங்க அதை சார். அந்த ப்ளூ பிரிண்ட்ல என்ன சார் பண்ணுவீங்க 6,40,000 ரூபாவை? இல்லை, நான் சொன்னது ஃபஸ்ட்டு நீ ஒரு 5,000 அட்லீஸ்ட் வாங்கிட்டு வந்துடு. போகும்போது காருக்கு டேங்க் ஃபுல் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொன்னேன். சரி. பட் 6,40,000 வந்திருக்கா. இட்ஸ் ஐம் வெரி ஹாப்பி. ப்ரவுட். அவர் வந்து முதல்ல டிசைடட் அப்பா. ஹாப்பி சார். எனக்கு வந்து எந்த வரதட்சணை எதுவும் வேணாம் சார். எனக்கு வந்து பொது தட்சணை எதுவும் வேணாம் சார். எல்லாம் சொத்தெல்லாம் வேணாம் சார். பேசிக் பிஜி முடிச்சா போதும் சார். கொஞ்சம் தெரிஞ்சா போதும் சார். என் பொண்ணு இருக்கா சார். எல்லாத்தையும் ஆல்ரெடி ஓகே. அவர் டிசைடட் ஆல்ரெடி. அவர் நெக்ஸ்ட் ஏதாவது ஃபோன், ஒரு நிமிஷம் இருங்க, என்விஓ கால் இருக்குங்க, பேசிட்டு இருக்கீங்க, அப்புறமா பேசுங்க அப்படின்னு வெப்பிடுவார் போல இருக்கு. அப்போ எப்படின்னா எனக்கு வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது செம்ம டென்ஷனில் இருப்பேன். நான் ரிசல்ட்ஸ் வந்துடும், நான் ஃபோன் பண்ணிவிட்டு டாடி இந்த மாதிரி நான் எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது தெரிஞ்சது தானேம்மா, ஓகே அப்படின்னு வச்சிருவார்.
மதுரையில் படிக்கிறா, நான் மெட்ராஸில் ஒர்க் பண்ணுறேன். எவ்ரி வீக்கு ஃப்ரைடே நைட்டு கிளம்பி நான் சாட்டர்டே அங்கே போயிடுவேன். 7 o'clock காலேஜ் கிளம்புறதுக்கெல்லாம் போய் பார்த்துருவேன். பார்த்துட்டு அப்புறம் ஒரு ரெஸ்ட் ஹவுஸில் வந்து தங்கிட்டு மத்தியானம் போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு போயிட்டு வெளியில் கூட்டு போயிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டு போயிட்டு அவங்க எங்கே அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டு போயிட்டு பார்க்கும்போது அவங்களுடைய அந்த ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இருக்கிற அதனுடைய இது தெரிஞ்சுது எனக்கு. ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்து ஆல் ப்ரில்லியண்ட்டு, ஒருத்தர் ஷேர் பண்ணி படிக்கிறாங்க. ஸோ டெஃபினட்டாக எனக்கு வந்து என்னுடைய டாக்டரும் அந்த லெவலில் இருக்கும்போது எனக்கு வந்து I was having such a confidence on my daughter. ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணும்போது கூட ஃபர்ஸ்ட் என்ன நீ எப்படி இருக்கன்னு கூட கேட்க மாட்டாங்க. வாசு அங்கிள் எப்படி இருக்காரு? What a sweet father. ₹6,40,000 11th question ஜெயிச்சிட்டீங்க. இது இனிமே ஃப்ரீ ஹிட் இல்லை. ஸோ இஃப் யூ சே இட் ரைட் ₹12,50,000 இல்லைன்னா பேக் டு 320. Before we continue the game, can we have a break, please? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. டாக்டர் ஹர்ஷவர்தனி, யங் டாக்டர். 12வது கேள்வி ₹12,50,000 இன்னொரு லைஃப் லைன் இருக்கு. ரெடி டு பிளே? ரெடி. சூப்பர். 12வது கேள்வி 12,50,000 கேள்வி உங்களுக்காக. இதோ சென்னையின் எந்த அடையாள பகுதி ஆங்கிலேய கவர்னர் ரேண்டஃப் அவர்களின் சிந்தனையில் உருவானது? Which landmark in Chennai was the brainchild of British Governor Grant Duff? And the options are A. Theosophical Society, B. Santom Devalayam, C. Marina Kadarkarai, D. Madaras Arungatchiyagam. A. Theosophical Society, B. Santom Church, C. Marina Beach Promenade, and D. Madras Museum. It's not option A. Theosophical Society கிடையாது. Yeah. Theosophical Society was actually found by Blavatsky. It's not Grand Duff. Santom Church. Lifeline இருக்கு. I'll go for a lifeline. Sure. Sure. Phone a friend. Phone a friend. ஜீனியஸ் ஹர்ஷவர்தனியோட 3 ஃபோன் அ ஃப்ரெண்ட் யாருன்னு பார்க்கலாம். ஜான் தினேஷ் பாண்டிச்சேரி, திருநாவுக்கரசு ஹைதராபாத், வீரராகவன் சென்னை. யார் இவங்கெல்லாம்? டாக்டர் ஜான் தினேஷ் என்னோட சித்தப்பா. ஹீஸ் அ சைக்கியாட்ரிஸ்ட். அண்ட் மிஸ்டர் திருநாவுக்கரசு அவரும் என்னோட சித்தப்பா தான். ஹீஸ் அன் ஐஆர்எஸ் ஆஃபீஸர். மிஸ்டர் வீரராகவன் வந்து என்னோட பெரியப்பா. ஹீஸ் த சீஃப் மெக்கானிக்கல் ஆஃபீஸர் இன் ஐசிஎஃப் சென்னை. கேள்விக்கு பதில் யாருக்கு தெரியுங்கிறதுக்கு முன்னாடி யாருக்குமே ஒரு சின்ன போஸ்டே கிடையாது அவங்க ஃபேமிலியில். ரோல் மாடல் இன்ஸ்பிரேஷன் அப்படின்ட்டு நான் வெளியில் தேடவே தேவை கிடையாது. எல்லாருமே என்னோட ஃபேமிலிக்குள்ளேயே இருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் வில் இன்ஸ்பயர் மீ. சூப்பர். இந்த கேள்விக்கு பதில் யார்கிட்ட இருந்து வரும்னு எதிர்பார்க்குறீங்க? ஐ வாண்ட் டு கால் மை சித்தப்பா மிஸ்டர் திருநாவுக்கரசு. ஜீனியஸ், ப்ளீஸ் கனெக்ட் திருநாவுக்கரசு ஃப்ரம் ஹைதராபாத். ஹெல்தியா இருக்கீங்க, பிபி எதுவுமே இல்லைன்னு ஸ்டார்ட் ஆச்சு. ஹலோ ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார். குட் ஈவினிங். எப்படி சார் இருக்கீங்க? எனக்கு என்ன சார் குறைச்சல், சூப்பர்வா இருக்கேன். ஹர்ஷவர்தினி இஸ் இன் தி ஹாட் சீட். ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப சந்தோஷம். 6,40,000 இருக்காங்க அவங்க. வெரி வெரி இருக்கிற ஒரே ஒரு லைஃப் லைன், பேலன்ஸ் லைஃப் லைன் உங்களுக்கு ஃபோன் போட்டிருக்காங்க. இதுக்கு பதில் சரியா சொன்னா ₹12,80,000. 30 செகண்ட் இருக்கு உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல. சரிங்க சார். And your time starts now.
Which landmark in Chennai was the brainchild of British Governor Grant Duff? Theosophical Society, Santhome Church, Marina Beach, Madras Museum. Which landmark in Chennai was the brainchild of British Governor Grant Duff? Theosophical Society, Santhome Church, Marina Beach, Madras Museum. சார் சரியா தெரியலமா, சாந்தோ பீச்சா இருக்க வாய்ப்பு இருக்குமா? Oh, not sure. நாட் ஷியோர். என்ன சொன்னார்? Santhome Church இருக்கலாம்னு சொல்றாங்க. But he is not அப்படியா sure. சொன்னாரு? Santhome Beach ன்றாரோ? சாந்தோம் பீச் இருந்தார். பியும் சியும் சேர்த்து சொல்லிட்டார். அவருக்கு ஆன்சர்லயே 50-50 இருக்கு. So you're left to yourself to take a call. I thought Santhome Church or Madras Museum இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா Santhome Beachன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இது. இங்க பீச், அங்க சாந்தோம். அவசரத்தில் அவர் வார்த்தைகள் தவறு இருக்கலாம். பட் இட்ஸ் யுவர் டைம் நவ் டு டேக் எ கால். சாந்தோம் தேவாலயம், மதராஸ் அருங்காட்சியகம், மரீனா கடற்கரை, தியோசாபிக்கல் சொசைட்டி. இங்கிலீஷ்லயும் பாருங்க ஆப்ஷன்ஸ். Theosophical Society, Santhome Church, Marina Beach Promenade, Madras Museum. Which landmark in Chennai was the brainchild of British Governor Grant Duff? ஒரு கான்ஃப்ளிக்ட் in me. What is the conflict? எனக்கு ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கு. whatever may come. To be or not to be, to take the risk or not. Yeah. Lock, quit, take a risk, play safe. You're the doctor and you're the patient. I think I'll go for it. Go for what? I would like to fix. You would like to whatever fix? may come. Yeah. There's nothing to lose actually. Feel like 20,000 is not something to lose. It's not. Chalo, let me. Where do you want to go? What do you want to go at? Think. Take a call. What have you decided? I think I'll quit. You want to quit? I'll quit. I'll quit. Sure? Sure. Mr. Genius, Dr. Harshavardhani quit பண்றாங்க and she walks away with 6,40,000 rupees. So, இவ்வளோ நேரம் யோசிச்சு, ஆனால் உள்ள இன்னும் அந்த கங்காரு மாதிரி ஒன்று குதிச்சுக்கிட்டே இருக்கு, எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கு, ரிஸ்க் எடுக்கணுமா வேணாமா? Actually, I wanted to go for it. What would you lock if you had locked? Santhome Church தான் லாக் பண்ணியிருப்பேன். Genius, ஒரு விளையாட்டுக்கு லாக் பி சாந்தோம் தேவாலயம். கவர்னர் தேவாலயம் எல்லாம் கட்டுவாங்களா என்ன? I don't know, எனக்கு கொஞ்சம் கூட ஐடியா இல்லை.
மரீனா கடற்கரை சேரன். அழகான பீச், ரொம்ப அழகாக இருக்கு. இதுதான் ஒரு அடையாளமாக இருக்கணும், ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கணும்னு அதோட ப்ரோமனாண்ட், அதாவது அதோடைய பாத்வே இதெல்லாத்தையும் கமிஷன் பண்ணி கட்டினது மிஸ்டர் ராண்டோஃப். அண்ட் அதுக்கு மெட்ராஸ் மரீனான்னு கூட அவர் தான் பேரை வச்சார் 1884. But well, very, 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 very well played. Have a great and a wonderful life ahead. I wish உங்களுக்கு உங்க குடும்பத்தை இப்படியே சிரிக்க வைக்கிற ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்கு வருவாங்கன்னு. I'm sure with all your good intentions and such a close knit family நீங்க. And I hope you'll be successful in life, and I'm sure, but very proud that we have a doctor like you. Thank you. Thank you. 6,40,000. Thank you. We have a gift hamper for you. Sunfeast வழங்கும் ஒரு gift hamper. Thank you so much. And ஒரு சின்ன வினாடி இந்த அரங்கில் வந்து விளையாடினவர். Thank you. Thank you. All the best. Superb. டாக்டர் ஹர்ஷவர்தனி, யங் டாக்டர். சின்ன வயசு, பட் அந்த தொழிலை அவங்க நேசித்த விதம், ஒரு ஹியூமன் பீயிங்காக ஒரு ரொம்ப பெருமை அவங்களோட விளையாடினதில். ஆனால் ரொம்ப நல்லா ஆடினாங்க. 6,40,000 ரூபாய் ஜெயிச்சாங்க. ஒரு நல்ல முடிவு. எல்லா லைஃப் லென்ஸும் யூஸ் பண்ணி எதுக்கு ரிஸ்க்குன்னு அதோட கிளம்புனாங்க. பட் எல்லாத்த விட இன்றைக்கி எனக்கு மகிழ்ச்சி என்னன்னா, இப்படி ஒரு இளம்பெண் இவ்வளோ அற்புதமான ஒரு டாக்டர் நம்ம நடுவில் உருவாயிட்டு இருக்காங்கிறது தான். அண்ட் லெட் அஸ் கிவ் ஹர் a big hand. Wonderful to see such youngsters. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாட் சீட்டில் அடுத்தது யார்? புன்சிரிப்போட உட்காந்துருக்கீங்க, வெற்றி சிரிப்பாக மாறணும். ஹாட் சீட் யாருக்கு சொந்தம்? அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கான கேள்வி இதோ. இந்த மொழிகளை அவை பேசப்படும் மாநிலத்தின் அடிப்படையில் தெற்கிலிருந்து துவங்கி வடக்காக வரிசைப்படுத்தும். Starting from the south and going up north, arrange these languages according to the state in which they are mainly spoken. And the options are A. Malayalam, B. Punjabi, C. Kashmiri, D. Telugu. Time's up. சரியான வரிசை என்னன்னு பார்க்கலாம். A. Malayalam, D. Telugu, B. Punjabi, and C. Kashmir. மலையாளம், தெலுங்கு, பஞ்சாபி, காஷ்மீர். எத்தனை பேர் சரியான பதில் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். 5 பேர். and மின்னல் விரல்களுக்கான வீரர் ஏனாயக்க பாண்டி, படைப்பாளி. doing that. எப்படி இருக்கு ஃபீலிங்? சந்தோஷமாக இருக்கிறது. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. யா சூப்பர். நாங்கள் வந்து லேத்தில் விளாக்குற ஆளுங்க, இவங்க கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றவங்க, அவங்க கூட நான் போட்டி போடணும்ல. போட்டி போடணும்ல. போட்டி போட்டுங்கல்ல. போட்டி போட்டோம்ல. வந்துட்டோம்ல. வந்துட்டோம். யா 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 யா. shall we play? Play. யா போட்டி போட முடியாதுல்ல, வெயிட் பண்ணும்ல, நாளைக்கு பார்ப்போம்ல. பார்ப்போம்ல. ஏன்னா அந்த பொறுமை இருக்கு. வெரி குட். படைப்பாளிக்கான ஒரு நல்ல தகுதி அது. ஸோ விநாயக பாண்டி, சாரி, நாளைக்கு விளையாடலாம். ப்ளீஸ் டேக் யுவர் சீட் ஃபார் அ மினிட். யா வெல், இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், டாக்டர் ஹர்ஷவர்தனி ஆடிட்டு இருக்கும்போது அந்த இளம்பெண், ஒரு இளைஞன் தன் காதல் தோல்வியை அவன் ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய காதலை தெரிவித்தார். அவள் ஒத்துக்கலைங்கிறதுனால தற்கொலை பண்ணிட்டாங்க. அதை அப்படியே ஓங்கி அரைஞ்சாங்க. அதை கேட்கும்போது எனக்கும் சில பேர் ஓங்கி அரையணும்னு கோபம் வரும். ஏனென்றால் இந்த விஷயத்தில் ஒரு பெண்ணை காதலித்து அந்த பெண்ணை ஒத்துக்கலைன்னு உடனே இவர் தற்கொலை முயற்சி பண்ணார். ஆனால் இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் பேப்பரில் படிக்கிறோம், தனக்கு பிடித்த பொண், தான் நேசிக்கிற பொண்
தான் விரும்புகிற பொண் ஒத்துக்கலைன்னா ஆசிட் போடுறாங்க முகத்தில். என்ன கிடைக்குது? அதாவது தன்னுடைய விருப்பத்தை சொல்லும்போது அந்த பெண் தன்னுடைய விருப்பம் இல்லைன்னு சொல்லும்போது என்ன அது ஒரு ஆணவம் ஆண்களுக்கு. இதற்கு காரணம் என்ன? சேடிசம்க்கு காரணம் என்ன? எங்கேயோ நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம். எங்கே தவறாக போயிட்டு இருக்கு? நம்மளுடைய வளர்ப்பு தப்பாக இருக்கா? இந்த இளைஞர்களை வளர்க்குறதில்ல எங்கேருந்து இவங்களுக்குள்ளே இந்த சேடிசம் உள்ள வருது? இதை நம்ம யோசிக்க வேண்டிய நேரம். ஒவ்வொரு அப்பா அம்மாவும் ஒவ்வொரு இளைஞர்களும் நம்மளுடைய குழந்தைங்களை எஸ்பெஷலி இந்த ஆண்களை வளர்க்கும் போது ஆண் பெண் சமம், ஒருத்தரோட விருப்பத்தை இன்னொருத்தர் மதிக்கணுங்கிறத கற்றுக் கொடுக்கணும். இது நம்மளுடைய பொறுப்பு. ஏனென்றால் ரொம்ப வெக்கமாக இருக்குது, ரொம்ப அசிங்கமாக இருக்குது இதை நம்ம தாங்கிட்டு இருக்கிறது. அண்ட் ஐ ஹோப் இதை நீங்கள் எல்லாரும் ஒத்துக்குவீங்க. லெட்ஸ் ஹாவ் அ பியூட்டிஃபுல் சொசைட்டி வேர் இந்த இளைஞர்கள் அழகாக அவங்க விருப்பப்படி வாழட்டுமே. நாளை இரவு 8 மணிக்கு மீண்டும் சந்திப்போம். குட் நைட்.